முன்னணி இயக்குனராக வலம் வருபவர் பாலா. நீண்ட நாட்களுக்கு பிறகு வணங்கான் படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார். இதில் சூர்யா நாயகனாக நடிக்க உள்ளதாகவும் இப்படத்தை 2D நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகி கடந்த ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கியது. படப்பிடிப்பின் போது சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதை அடுத்து வணங்கான் படத்திலிருந்து சூர்யா விலகிவிட்டார். வணங்கான் படத்திலிருந்து சூர்யா விலகியதை அடுத்து படத்தை கைவிட விரும்பாத பாலா அருண் விஜயை வைத்து அப்படத்தை எடுத்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் அருண் விஜயை பாலா படாத பாடுபடுத்தி டார்ச்சர் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு, இயக்குனர் பாலா எப்படிப்பட்டவர், முந்தைய படங்களில் அவர் நடிகர்களை எப்படி படாத பாடு படுத்தினார் என்பது அருண் விஜய்க்கு தெரிந்துதான் பாலாவிடம் சென்றுள்ளார். நல்ல திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற மனக்குமுறல் அருண் விஜய்க்கு இருக்கு. வணங்கன் டிராப் ஆகி சூர்யா அந்த படத்திலிருந்து விலகியதும் உடனடியாக பாலாவை சந்தித்து பேசியது அருண் விஜய் தான். நான் கடவுள் படத்தில் ஆர்யாவை பாலா கொடுமைப்படுத்தினார். அதே போல அவன் இவன் படத்தில் விஷாலை மாறு கண்ணாக்கினார். அவரால் இன்றும் வரையும் அந்த கண் பிரச்சனையில் இருந்து மீண்டு வரவே முடியவில்லை. இதையெல்லாம் தெரிந்துதான் அருண் விஜய் பாலாவிடம் சென்றிருக்கிறார். பாலா எவ்வளவு அடித்தாலும் தாங்கக்கூடியவர் தான் அருண் விஜய். பாலாவுக்காக பல விஷயத்தை அடாப்ட் செய்யக்கூடியவராக அருண் விஜய் இருப்பதால் அருண் விஜய் பாலா படாத பாடு படித்து வருகிறார், டார்ச்சர் செய்கிறார் என்று வெளியாகும் தகவல் எல்லாம் வெறும் வதந்தி. மேலும் பாலா கிழித்த கோட்டை அருண் விஜய் தாண்டவே மாட்டார். அருண் விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் அருண்குமார் என்ற பெயரில் தான் அறிமுகமானார். இவர் நடித்த படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் ராசி இல்லாத நடிகர் என்று பேசப்பட்டார். அருண் விஜயின் குடும்பமே நட்சத்திர குடும்பம் என்பதால் அவரிடம் இல்லாத திறமையே இல்லை. இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியவில்லை. அவர் தோல்வியில் துவண்டி இருந்த போது அஜித் தான் என்னை அறிந்தால் படத்தில் விக்டர் ரோலில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று சினிமா விமர்சகர் செய்யாறு பாலா பேட்டியில் கூறியுள்ளார்.